நல்லபடி தான் என் பொண்ணு வாழ்ந்துருந்தாங்க. அந்த பொண்ணு ப்ரெஷர் குத்துன்னு தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு அடிக்கடி வரத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சு அவங்க வீட்டுக்கு. பொண்ணு கர்ப்பமாச்சு, குழந்தை இருக்கிற வயதில் அந்த அடையாள அட்டைலாம் இருக்கும், தடுப்பூசி போகிறது, ஒரு மாதம் என்னென்ன செக்அப் பண்ணணும், அந்த அட்டையை எடுத்துன்னு போயிடுச்சு அந்த அம்மா. எடுத்துன்னு போயிட்டு ஆதாரபூர்வமாக இதில் மிலிட்ரி ஆஃபீஸில் போட்டாங்க. அவங்க இன்னும் ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாங்க. அதையும் இவங்க குறி அடிச்சுட்டு தட்டை அடிச்சுட்டே இருந்தாங்க. இப்படியே ஓடிச்சு. என் பொண்ணு 2 வருஷமாக அப்படியே ஓரளவுக்கு வாழ்ந்துச்சு. அவனுடைய தம்பி 2வது தம்பி கல்யாணம் பண்ணாங்க. என்னுடைய சின்ன பையன் பொண்ணையும் கேட்டாங்க, நான் கொடுக்கல. இந்த பொண்ணே என் பொண்ணு நிம்மதி இல்லாமல் இருக்குதுப்பா, சரியா இல்லை உங்கள் குடும்பம், நம்ம 2வது பொண்ணு தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால், அதனால் நான் விட்டுட்டோம், அவங்கள கொடுக்கல. அதோட சரி வேற ஒரு எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் போயிட்டு அவங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ஆரம்பித்தாங்க. அப்போவே என் பொண்ணை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 20 சவரம் தான் போட்டோம் என் பொண்ணுக்கு, அவங்க 50 சவரம் போட்டாங்க. அப்போத்துலேருந்து எங்கள் மேலே என் பொண்ணு மேலே, உனக்கு பின்னாடி வந்தவோ 50 சவரம் போட்டு வந்துக்கிறா, நீ 20 சவரம் தான் போட்டு வந்துக்கிற, உனக்கு வேறு 2 பொண்ணுங்க வேற,